ஏமாத்திர இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். உங்கள் பார்ட்டி பொறுப்பு எடுத்தது கண்துடைப்பு. இல்லை துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், எல்லாம் அந்த ஒரு குடும்பத்தின் அடிமைகள் தானே. அந்த பொறுப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. மந்திரி பதவியிலேருந்து எடுக்கணும். இல்லைன்னா இந்த திமுக அரசாங்கம், இந்த திமுகவின் முதல் குடும்பம் ஹிந்து விரோத தீய சக்தி என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது. சாக்கடை அது கீழே ஏதாவது இருக்குதுன்னு நீ போட்டுக்குங்க. அவர் கட்சி பதவி பறித்து அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய பேச்சு மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறாங்களா? தீப்பொறி ஆறுமுகம் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இவருக்கு முன்னாடி பிச்சை எடுக்கணும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு மனிதரை இந்த அமைச்சரவையில் மரியாதைக்குரிய முதல்வர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவருக்கு அவமானம். ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுக்கு அவமானம். அவரை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். அப்படி நீக்கல அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவருடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி பொருளாகும். சார், திமுக மூத்த அமைச்சரோட பேச்சுகள் சர்ச்சையை ஏற்படுத்துது. இப்ப பொன்முடியோட கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு. துரைமுருகன் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. சார், அது பேச்சுக்களுக்கு பேச்சுவாக்கில் நீங்க ஒன்று கேட்கிற போது நானும் கேஷுவலா ஏதாச்சும் ஒன்று சொல்றது இயற்கை. அந்த மாதிரி வருவதை வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை வற்புறுத்தித்தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலா பேசிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப்பாகி வர்ற வார்த்தைகள் சில வந்துவிடும். மாநிலத்தினுடைய அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் ஒரு கூட்டத்திலே அநாகரிகமாக அருவருக்கத்தக்க வகையிலே, குறிப்பாக கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் அணிகின்ற மத சின்னங்களை எல்லாம் இழிவுபடுத்தி அதை திருப்பி சொல்றதுக்கு கூட யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயத்தை பேசியிருக்காரு. ஒரு சமூக நீதி பேசுகின்ற கட்சி, சமூக நீதியில திராவிட மாடல் ஆட்சி நடத்துறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம், அந்த மூத்த அமைச்சர், அவர் ஏதோ கட்சியில சாதாரண பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் அல்ல, ஒரு முக்கிய அமைச்சர் இந்த அளவிற்கு அநாகரிகமாக பேசுகிறார் என்றால் அவருடைய கட்சி பொறுப்பினை மட்டும் பறித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ நடவடிக்கை எடுத்தது போல இங்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது. பொன்முடி என்கின்ற ஒரு மோசமான ஒரு நபர். நான் இதை பேசும் பொழுது இதைவிட தரக்குறைவாக என்னால் பேச முடியும். ஆனாலும் என்னுடைய அந்த உணர்ச்சிகளை, உணர்வுகளை அடக்கி கொண்டு பேசுகிறேன். நாகரீகம் வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான, அற்பமான, தரம் தாழ்ந்த ஒரு நபரை இன்னும் அமைச்சராக தமிழகத்திலே வைத்திருப்பது என்பது வெட்கக்கேடான ஒரு நிலை. உண்மையிலேயே தமிழக பெண்கள் மீது மிக மோசமான அவதூறை அள்ளி வீசி இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி. இன்னும் அவர் நீடிக்க வேண்டுமா? இதைவிட அருவருப்பாக ஒரு மனிதனால் பேச முடியுமா என்றால் அந்த மனிதனுடைய இரத்தத்தில ஒவ்வொரு அணுக்களிலுமே இந்த ஆபாசம், கேவலம், அருவருப்பு இருக்கிறது என்றுதான் பொருள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதன் தமிழகத்தினுடைய அமைச்சராக இருப்பது சாபக்கேடு, வெட்கக்கேடு. அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவரை நீக்கியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அமைச்சர் பொன்முடி இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக, பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டது. இந்த போக்குவரத்தில் மகளிர் பேருந்து நிலையத்துக்கெலாம் நாங்கள் கட்டணமில்லா பேருந்துன்னு போடுவோம், இவங்க இலவச பேருந்துன்னு போடுவாங்க. இலவச பேருந்துன்னு அறிவித்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓசியிலே இங்கேருந்து போகிறீங்க, கோயம்பேடு போகிறீங்க, பாரிஸ் போகிறீங்க, அந்த அளவுக்கு ஓசி அப்படின்னு கேலி கிண்டல் பேசினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.